ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக பொரி உருண்டை ரெண்டு பொருள் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து வறுத்து விடலாம். ஹீட் ஆக ஆக சர்க்கரை கரைஞ்சி அது வந்து கேரமல் ஆகும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது வந்து கருகிரும். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது இந்த மாதிரி தேன் மாதிரி வரணும். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் பொரி ஆட் பண்ணிடலாம். பொரி ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொரி ஆட் பண்ணோன்னே நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்கரைப்பாகு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது. பொரி சக்கரைப்பாவோட எல்லா பக்கமும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டான ஷேப்பில் வரும். ஆறிடுச்சு அப்படின்னா சக்கரைப்பாகு வந்து இறுகிரும், ஷேப் வராது. அவ்வளோதாங்க, நம்ம பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆச்சு.